தமிழ் பேசும் அனைத்து சகோதரர்களுக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் புகழ்ந்த வில்சன். இப்போ நம்ம சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டெல்லாம் கேட்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு எல்லாரும் சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா ஹாப்பியா இருக்கக்கூடிய இந்த சூழல்ல உண்மையான ஒரு ரியல் சிங்கப்பெண்ணை நம்ம ஒரு 1000த்துல ஒருத்தர லட்சத்துல ஒருத்தரை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நடந்த ஒரு இஷ்யூ பத்தி தான் இப்ப நம்ம சொல்ல போறோம். லேட்டஸ்டா ட்ரெண்டிங் ஆகக்கூடிய விஷயம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுனிதா யாதவ் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா காவல் நிலையத்துல ஒரு கான்ஸ்டபிளா இருக்காங்க, போலீஸா இருந்துட்டு இருக்காங்க. குஜராத்ல பாத்தீங்கன்னா இந்த லாக்டவுன் பீரியட்லயும் பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல அவங்களுக்கு பணி அமர்த்துறாங்க. ஈவினிங் 6 மணில இருந்து அவங்களுக்கு 12 மணி வரலும் பணி அமர்த்துறாங்க. இரவு நேரத்துல அவங்க காவல்துறையில பொது இடத்துல போயிட்டு பப்ளிக்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க இரவு நேரத்துல. யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க 9 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா யாரும் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாக்டவுன் பீரியட்ல ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு கார் அவங்க நோக்கி வந்துகிட்டே இருக்கு. இந்த கார் தடுத்து நிறுத்துறாங்க. 9 மணிக்கு மேல யாரா இருந்தாலும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தடுத்து நிறுத்தும் போது பாத்தீங்கன்னா அந்த கார்ல ஒரு போர்டு வச்சிருக்காங்க, எம்எல்ஏ குஜராத் அப்படின்னு சொல்லிட்டு. எம்எல்ஏ குஜராத் வராரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு ஆபீசரா இருக்கோம், ஒரு கான்ஸ்டபிளா இருக்கும், போலீஸா இருக்கும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவோம், சல்யூட் அடிச்சுட்டு வழி விடுவோம். ஆனா அவங்க அந்த மாதிரி செய்யாம அந்த காரை படிச்சுட்டு தடுத்து நிறுத்துறாங்க. ஏன்னா ரூல்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்க ஆர்டர் என்னன்னா 9 மணிக்கு மேல யாருமே வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது தடுத்து நிறுத்தி உள்ள யாருக்கு எம்எல்ஏ இருக்கான்னு விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா எம்எல்ஏவே அதுல இல்ல. ஆனா அந்த போர்டு யூஸ் பண்ணி வந்திருக்காங்க. பல்வேறு இளைஞர்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5 இளைஞர்கள் அதை பயணிச்சிருக்காங்க. எங்க போயிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு ரீசன், கொரோனா ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க ஃபேமிலி யாரோ கூட்டிட்டு வருவதற்காக இந்த காரை யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் எல்லாம் சொல்றாங்க. பட் எம்எல்ஏ இல்லாத போது அந்த போர்டை நீங்க யூஸ் பண்ணலாமா, அது எடுத்து வச்சுட்டு தானே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. மேலும் இந்த 9 மணிக்கு மேல வரதுக்கு யாருக்குமே பர்மிஷன் கிடையாது, நீங்க மட்டும் எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணாம அவங்க தடுத்து நிறுத்தி அவங்க வார்த்தையிலே பேசிட்டு இருக்காங்க. இதனால என்ன நடக்குதுன்னா அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்களோட ஃப்ரெண்டான குஜராத்தினுடைய ஹெல்த் மினிஸ்டருடைய பையனுக்கு போன் பண்றாங்க. இந்த மாதிரி இஷ்யூ நடந்துச்சு, இந்த மாதிரி போக விடல அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணணும். அவர் என்ன பண்றாருன்னா அங்கிருந்து கிளம்பி இங்க வாக்குவாதத்துல ஈடுபடுறாரு அந்த போலீஸ் கிட்ட, அந்த உமன் போலீஸ், அதாவது சுனிதா யாதவ் கிட்ட. ரெண்டு பேரும் ரொம்ப பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி வரக்கூடாது, தடைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவங்களுக்கு கான்ஃபரன்ஸ் போயிட்டு இருக்கு. அவர் ரொம்ப என்ன பண்றாரு அப்படின்னா, பாக்குறியா என்கிட்ட பவர் இருக்கு, நான் உன்னை இதே இடத்துல 365 நாள், அதாவது ஒரு வருஷம் 365 நாள் இதே இடத்துல இருக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆவேசமா சொல்றாரு. இதை கேட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஆர்டர் இருக்கு. என்ன ஆர்டர்னா 9 மணிக்கு மேல யாருமே வரக்கூடாது, அப்படி வந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த இடத்துல நிறுத்தணும் அப்படின்றதும் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்றதும் ஆர்டர் இருக்கு. அதை தான் நான் செய்யறேன். இந்த இடத்துல எம்எல்ஏ வந்தா என்ன இருக்கு, பிஎம் வந்தானே இருக்கு, இந்தியனுடைய பிரைம் மினிஸ்டர் வந்தாலே நான் தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூ நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஹையர் அத்தாரிட்டிக்கு அந்த சுனிதா யாதவ் என்ன பண்றாங்கன்னா போன் பண்ணி பேசுறாங்க. போன் பண்ணி பேசணும், இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது சொன்ன பிறகு அந்த ஹையர் ஆபீசர் என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல நீங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, அந்த பையன் கிட்ட, அதாவது ஹெல்த் மினிஸ்டர் அந்த பையன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ சொன்ன மாதிரி முடிஞ்சா உன்னால உங்கள்கிட்ட பவர் இருக்கு அப்படின்னும் போது 365 நாள் என்ன இதே இடத்துல வேணா இருக்க வச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க. சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் வந்தாலும் நான் தடுத்து நிறுத்துவேன், பட் ஆனா இப்ப எனக்கு வேற இடத்துல மாத்தி போக சொல்லியிருக்காங்க, எனக்கு இப்போ பவர் இல்ல, அதனால இங்க நான் வெளிக்கு போறேன், உன்னால முடிஞ்சா அந்த 365 நாள் என்ன இங்க இருக்க வச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும், அவங்க மேல அந்த 5 பேர் கேஸ் போட்டு அவங்கள இந்த மாதிரி இரவு நேரத்துல பயணிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாக்டவுன் பீரியட்ல சொல்லிட்டு கேஸ் போட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் பெயிலையும் அவங்க எடுத்துட்டாங்க அந்த 5 பேரையும். ஆனா இந்த காவல் அதிகாரி இந்த மாதிரி ஒரு சட்டம், அதாவது அரசு கொடுத்திருக்கிட்டே ஒரு சட்டம், அரசாங்கம் என்ன சொல்லுதோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்க அரசாங்க ஊழியர்கள். ஆனா இந்த சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய அதுக்கு மேல இருக்கக்கூடிய பெரிய பெரிய அதிகாரிகள் அது அவங்களுக்கு செல்லுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சட்டத்தை அமல்படுத்தக்கூடியவர்களே அதை ஃபாலோ பண்றது கிடையாது, ஆனா பொதுமக்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான். இந்த சுனிதா யாதவ் அப்படின்றவங்க கேள்வியே கேட்டிருக்காங்க. பட் அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பண்ணாங்க, மிஞ்சி போனா பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அங்க டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவங்க டிரான்ஸ்பரும் பண்ணிருக்காங்க வேற ஒரு இடத்துக்கு. டிரான்ஸ்பர் பண்ண பிறகு அவங்களுக்கு அதெல்லாம் இருக்க முடியலன்னு நினைக்கிறேன். அதனால இருக்க முடியாதனால அவங்க அந்த ஜாப்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. இதுல நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் சிங்கப்பெண் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது 1000த்துல லட்சத்துல ஒரு 5% தான் இந்த மாதிரி சிங்கப்பெண்ணா உண்மையால இருப்பாங்க. ஆனா நம்மளுடைய ரியல் லைஃப்ல இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் நடக்கும். இதெல்லாம் நம்ம கேட்போமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே வராங்க அப்படின்னு சொல்லிட்டா நம்ம சல்யூட் அடிச்சுட்டு நம்ம பாட்டு அமைதியா தான் இருப்போம். ஒரு சட்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணணுமே தவிர, சட்டம் அமல்படுத்தினா அவர்கள் சட்டத்தை மீறும் பொழுது நம்ம கேள்வி கேட்க மறந்துடுவோம். தப்பி தவிர நம்ம அரசாங்க வேலையிலே இருக்கும் பொழுது நம்ம அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கேஸ் ஃபைல் பண்றோம் அப்படின்னா முதல்ல நம்மளுடைய வேலை தான் போகும். இந்த மாதிரி அரசாங்க ஊழியர்களோ இல்ல அவர்களை சார்ந்தவர்களோ தவறு செய்வர்கள் நிறைய பேர் இருப்பாங்க.
அவர்களை நம்ம வந்து எதிர்க்க செய்வோமா? அப்படி எதிர்த்தாக்க நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா சஸ்பெண்டோ இல்ல டிஸ்மிஸோ வந்து நடக்கும், இல்லனா இந்த இடத்துல வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து செய்வாங்க. சோ இதுதான் நம்மளுக்கு வந்து நடக்கும். இதெல்லாம் மீறி 1000த்துல ஒரு 5% இல்ல வந்து லட்சத்துல ஒரு 2-3% இருக்கக்கூடிய இந்த மாதிரி சிங்கப்பெண்கள் இல்ல சிங்கங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. சோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட் அப்படின்னு சொல்லலாம். ஜெய்ஹிந்த், லவ் யூ டு ஆல் அண்ட் பை பை, டேக் கேர். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களும் பதிவிடுங்க. நீங்க ஒரு சிங்கப்பெண்ணா இல்ல சிங்கங்களா இருக்க போறீங்களா, இல்ல அமைதியா அடக்கப்பட்டு இந்த அரசாங்கத்துல ஒரு அடிமைகளாக இருக்க போறீங்களா அப்படின்றதும் நீங்க தான் உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிடணும். லவ் யூ டு ஆல் அண்ட் பை பை, டேக் கேர்.